வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 40 இன்ச்சஸ் ப்ளவுஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் கட்டிங். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபேப்ரிக்கை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம மடித்து அடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு தையலோடு சேர்த்து, ரெடி அளவு 14, ஸ்டிச்சிங்காக சேர்த்து 14.5 அரை இன்ச்சு சேர்த்து மொத்தமாக நான் 14.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம தையலுக்காக அரை இன்ச்சு விட்டோம் பார்த்திங்களா, அதையும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 40ஓட பாடி சைஸ் வந்து நம்ம 40 பார்த்தோம் இல்லைங்களா, 40யை நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 10 இன்ச் வரும். இப்போ 10 இன்ச்சுக்கு வச்சு நம்ம அது வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 10 இன்ச்சுக்கு வச்சுட்டு அது ஒரு லைன் வச்சுட்டு நான் அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். 10 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீம் அலவன்ஸ்க்காக நான் ஒரு 1.25லேருந்து 1.5 இன்ச்சு வர வரைக்கும் வச்சுக்கிறேன். இது அவங்கவுங்களோட விருப்பம், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இவங்களுக்கு ஷோல்டர் வந்து நான் மொத்தமாக நெக்கோடு சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இவங்களோட நெக்குக்கு வந்து 2.25 இன்ச்சு நான் வைக்கிறேன். நெக்கோட வித்து வந்து 2.25 வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்கோலோட ஹைட் எடுக்கும்போது சேம் அதே நான் 6 இன்ச்லேருந்து ஒரு அரை இன்ச்சு கழித்து 5.5 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இந்த சைட்லையும் நம்ம இங்கே கரெக்டாக வர மாட்டோம், ஒரு 6 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து 1.25 1.25 வரைக்கும் நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். இந்த கரெக்டாக இந்த பாயிண்டில் 1.25க்கு வச்சுட்டு இங்கே ஒரு லைன் வச்சுட்டு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இப்படியே ஒரு வளைவு எடுத்துக்கலாம். ஆம்கோல் வளைவு நம்ம எப்போதும் எடுக்கிற மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். இவங்களோட ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு நம்மளுக்கு அது இருக்கா நம்ம அப்படியே செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இல்லை கூட குறைச்சி வந்து அது மேலே கீழே தாத்தி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு 7.25 தான் வருது. நம்ம இதை 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். 1 இன்ச்சுக்கு வச்சுட்டு இப்படியே நம்ம வளைவு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு 8 இன்ச்சு வந்திருக்கு. இவங்களோட ஆம்கோல் அளவு 8 இன்ச்சு வந்திருக்கு. இவங்களுக்கு நான் வைக்கிற நெக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 9.25 வைக்கிறேன். 9.25 வச்சுட்டு இங்கே 2.25 வச்சோம் பார்த்திங்களா, சேம் அதே அளவை இங்கே வந்து 2.25 நான் அப்படியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை நம்ம எப்போதும் போல் நல்ல ஒரு கர்வ் கொடுத்து இதை அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இதுக்கும் நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்க மாட்டோம், மடித்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இவங்களோட ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தோம்னா 8.25 இன்ச்சு. 8.25 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த நம்ம 8.25லேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஆம்கோல் வளைவு வந்து நல்லாவே இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து நம்ம உள்குழி வளைவுக்காக கட் பண்ணுறதுக்காக இந்த 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இவங்களோட ஆம்கோல் ரவுண்ட் வந்து எவ்வளோ நம்ம பார்த்தோம்னா 8 இன்ச் பார்த்தோம், அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம குறையாமல் நம்ம வளைவு எடுக்கணும். அப்போ தான் இந்த இடம் வந்து தூக்காமல் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக நான் ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து நம்ம வளைவு எடுத்து இந்த நமக்கு வரைஞ்சிருக்கும் பார்த்திங்களா, அதில் கொண்டு சேர்த்துடணும். இப்போ இதுலேருந்து அப்படியே நம்ம வளைவு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இங்கே 1.5 இன்ச் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதே மட்டும் இந்த சைடில் ஒரு 1 இன்ச் இருக்க மட்டும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது மிடில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இருக்க மட்டும் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம உள்ள வளைச்சி கை வெட்டோம் இல்லைங்களா, அதுக்காக இதுலேருந்து இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படியே கொண்டு போய் இதை இங்கே சேர்த்துடலாம்.
இது எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இங்கே நாச்சஸ் கொடுத்துருக்கேன், அது மட்டும் ரெடி அளவுக்கான நாச்சஸ், இங்கே சென்டருக்கான நாச்சஸ். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நம்ம மொத்தம் 4 பீஸ் இருக்கு இல்லைங்களா, இது 2 அப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம குறைஞ்சிருக்க பகுதியை வளைஞ்சிருக்க பகுதியை நம்ம வெட்டிடணும். இப்போ எடுத்தாச்சுன்னா உள்புள்ளி வளைவும் அழகாக வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் நமக்கு நல்லா வளைஞ்சு அழகாக வந்துருக்கு. இப்படி நம்ம எடுக்கும்போது கையில் இந்த இடத்துல சுருக்கம் வரதோ இல்லை எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் பேக் எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான், அதனால இதை நல்லா அழகாக இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ் இப்படி இருக்க மாட்டோம், இப்படி ஒரு லைன் ஸ்ட்ரைட் கோடு வர மாட்டோம் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிட்டு இப்போ இவங்களோட அலோ ப்ளவுஸை எடுத்துகிட்டு நம்மளோட கொக்கி சைடு எடுத்துக்கிறோம். கொக்கி சைடு எடுத்துகிட்டு இந்த பட்டி நம்ம மடிச்சடிக்க வச்சுருக்கோம், லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வச்சுட்டு இங்கே பட்டியும் நம்மளோட ஜஸ்ட் பீஸும் ஜாயிண்ட் இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து நெக்கு, இந்த ஷோல்டரு நெக்கு இங்கே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம இங்கே ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அலவன்ஸ்லேருந்து வச்சுட்டு இப்படி பொறுமையாக நம்ம வச்சுட்டு வரணும். இதோட நம்மளோட பேக் பீஸோட இந்த முதுகு பகுதியும் இதுவும் ஒன்றா வர மட்டும் நம்ம வைக்கணும். இப்படி வரணும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இது முடிகிற இடம் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து ஜஸ்ட் அளவு எடுத்துக்கலாம். இந்த டாட்டையும் பிடிச்சிட்டு ஷோல்டரோட சென்டர் பகுதி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு துணி இழுக்காமல் இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல கை வச்சு பிடிச்சிட்டு இப்படியே வச்சுட்டு இங்கே எடுத்துட்டோம்னா இந்த பட்டி இது 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அது கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் கீழே கீழ்ப்பகுதியில் வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஷோல்டர் வந்து நம்மளுக்கு வலியாமல் இருக்கணும், இங்கிட்ட நம்ம ஷோல்டர் பக்கமாக கை பக்கமாக இழுத்து வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணிடலாமா. இங்கே ஒரு நாச்சஸ் உள் பக்கத்துக்கும் நம்ம ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் மட்டும் இப்போ நம்ம டாட்டுக்கான அளவு வந்து கட் பண்ணணும். இதுலேயும் நம்ம வந்து ஹூக் சைடு எடுத்துக்கிறோம். ஹூக் சைடு எடுத்துகிட்டு இது இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது இப்படி வச்சுட்டு இது முடிகிற இடம் பட்டியும் ஜஸ்ட் பீஸும் ஜாயிண்ட் இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கிட்ட ஆம்கோல் சைடு எடுத்துக்கிறோம். அதே மட்டும் தான், இங்கே வச்சுட்டு ஆம்கோல் பகுதியிலேருந்து நம்ம வச்சுட்டு இங்கே பட்டியும் ஜஸ்ட் பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. அவ்வளோதான். இது அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வரைய வேண்டியதான். நம்ம வந்து இந்த டாட்டுக்கான அளவு வந்து நான் இவங்களுக்கு வந்து 3 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 2 இன்ச் வச்சா சரியாக இருக்கும். 1.5 அப்படிங்கிற ஒரு மட்டும் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் நான் ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு நாச்சு, இந்த இடத்துல ஒரு நாச்சு கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு நாச்சு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், ஜஸ்ட் பீஸ் முடிஞ்சிச்சு வேலை. நெக்ஸ்ட் வந்து பட்டி பார்க்கலாம். பட்டிக்கு வந்து நம்மளோட ஐ கட்டுற பக்கத்து வந்து எடுத்துகிட்டு வளையம் சைடு எடுத்துகிட்டு கரெக்டாக இங்கே தையல் முடியறடி எக்ஸஸ் தான் அவங்க வச்சுருக்க துணியோட அளவு அதே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ள மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ ப்ளவுஸோட ஹூக் சைடு எடுத்துக்கலாம். ஹூக் சைடு எடுத்துகிட்டு இப்படி நம்ம வச்சிட்டோம்னா போதும். இந்த ஹூக் வர பகுதி அந்த இடத்துல அதுக்கு மேலே ஒரு மார்க்கு, அதே மட்டும் இங்கே தையல் உள்ளே இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கு, அதே மட்டும் இங்கே தையலுக்கு மேலே ஒரு மார்க்கு மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு போட் ஷேப்புக்கு இப்படி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கொக்கி பீஸ் எடுக்க போகிறோம். கொக்கி பீஸ்க்கு நம்மளுக்கு அப்படியே கரெக்டாக நீட்டாகவே கிடச்சிரும். எடுத்துகிட்டு இதில் கொக்கி பீஸ்க்கும் வளைய பீஸ்க்கும் நான் அதில் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ கழுத்து பீஸ் நம்ம எடுக்கணும். இது கிராஸில் எடுக்கலாம். இது நம்மளுக்கு அப்படியே கிராஸாகவே தான் இருக்குது. அழகாக இதில் கிராஸாக நம்ம எடுத்துட்டோம்னா கழுத்து பீஸ்க்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து இப்போ பேக் பீஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸு.
ஃப்ரண்ட்டு, அடுத்து ஸ்லீவு, அடுத்து பட்டி பீஸு, அடுத்து கழுத்து பீஸு, அடுத்து வளையத்துக்கும் ஐக்கு உள்ளது. அவ்வளோதாங்க. இதை மட்டும் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.